டிஎன்ஏ டெஸ்ட் நடந்து முடிந்து இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜனுடைய குழந்தை தான் இது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேஸ் பற்றின விஷயங்கள் சொல்லுங்க. த சேம் டைம் கோர்ட்லேயும் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன பராமரிப்போ அது இவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மாதந்தோறும் எனக்கு அமௌண்ட் இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க அந்த இடத்துல கேட்டிருந்தாங்க இல்லையா. மாதம்பட்டி அவர்கள் தரப்புல இருந்தும் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது டிஃபமேஷன் கேஸ். இந்த மாதிரி இவங்க வந்துட்டு என்னோட பிராண்டையும் சேர்ந்து இவங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, எனக்கு இதனால லாஸ் ஏற்படுது, இது அவங்க தான் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இங்கே இவங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி இது வந்து குழந்தை இவரோடது தான், அதனால எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேணும், நீங்கள் ஆர்டர் போடுங்கன்னு கேட்குறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் வந்துட்டு ஓகே ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி ஓகே டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு. முதல்ல வந்து இல்லை அப்படின்னாங்க, அவங்க ஏமாத்துறாங்க நாங்கன்னு சொன்னார். அவங்கள நோக்கி பல விதமான ஒரு அலிகேஷன்ஸை இவர் வச்சார். எதுவாக இருந்தாலும் நான் கோர்ட்டில் தான் பார்த்துப்பேன், கோர்ட்டுக்கு வெளியெல்லாம் நான் எதுவுமே இதில் பார்க்க மாட்டேன், எந்த வித ஒரு சமரசமும் இதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவர் ப்ரெஸ் மீட்டில் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. என்ன இருக்குது அப்படின்னா, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இந்த அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஆனது இங்கே வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதனுடைய ரிசல்ட் தான் சீல்டு கவரில் வந்து அகைன் மீடியேட்டர் கிட்ட அனுப்பப்பட்டது. ஸோ ஜட்ஜ் செந்தில்குமார் அவர்கள் ஹைகோர்ட்டில் எஸ் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் வந்துட்டு எஸ் அப்பா ஜாய் கிறிசல்டாவுடைய குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரியும், இந்த கேஸோட நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து ஜூன் 8ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஒத்தி வச்சிருக்காங்க. கர்ணன் பட்டு சென்டர், உங்கள் பழைய புடவைகள் நல்ல விலைக்கு வாங்கப்படும்.